சும்மா இல்லாம ஜான கட்டிக்கிறியா மான கட்டிக்கிறியான்னா குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறேன்னு ஆயிடுதுல்ல. ஆக்சுவலி சென்னை ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப மோசமாக தான் வரும். நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுங்க. ஏன்னா நான் என்ன பொதுவாக நடக்கிறது தான். பாத்துரு வேற சும்மா இல்லாம ஜான கட்டிக்கிறியா மான கட்டிக்கிறியான்னா குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறேன்னு ஆயிடுதுல்ல. அப்படியே கேட்ட மாதிரி இருக்கு. அப்படியே தான் இருக்கும். ஆமா, அப்படியே இமேஜின் அவங்க நயன்தாரா மேம் ஃபேஸ், நம்மோட வாய்ஸ். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் மேம், இந்த சிங்கர்ஸ் தான் இருப்பாங்க, அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்கல்ல, இந்த வாய்ஸ்க்கு எதுவும் ஆஃப் பண்ண அடிக்கடி ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அலர்ஜி, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அலர்ஜி எல்லாம் கிடையாது. அதனால நல்லா சாப்பிடலாம், என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம குரல் அது நம்மளோட ப்ரொஃபஷன் அப்படின்னுட்டு வரும்போது அதுக்கு ஒரு டிசிப்ளின் ஒன்று மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம அதில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு சில கைட்லைன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்ட்டுலாம் இருக்க மாட்டேன். குரலை டிஸ்டர்ப் பண்ணாமல் எது பண்ணணுமோ அதை பண்ணுவேன். இவங்க குரல் அட்வைஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல குரேஷி? கரெக்ட், கேட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டா பேசிட்டே இருப்பேன்.